அவை பாசுரம் 11. கற்று கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தின் விளக்கம்: அந்த பெண் கணக்கற்ற பசுக்களை உடைய ஒரு செல்வந்தரின் மகள். அவளது வீட்டில் கன்றுகளை உடைய பசு கூட்டங்கள் அவ்வளவு அதிகம். அவற்றை எண்ணி பார்க்கவே முடியாதாம். அப்பெண்ணின் தந்தை இத்தனை பசுக்களை கறக்க வேண்டுமே என்று சற்றும் தயங்காதவர். கன்றுகளுக்கு போக மீதமுள்ள பாலை பசுக்களின் மடியிலேயே விட்டால் அவை துன்பப்படுமே என்ற கருணையோடு தொடர்ந்து பால் கறக்கும் வள்ளல் அவர். அந்த பெண்ணின் தந்தை வெறும் மென்மையானவர் மட்டுமல்ல, கண்ணனுக்கு எதிராக தீமை செய்பவர்களை அவர்கள் இடத்திற்கே தேடிச் சென்று அவர்களின் வலிமையை அழித்து வெற்றி கொள்ளும் பேராற்றல் மிக்கவர். அத்தகைய குற்றமற்ற வீரமும் கருணையும் நிறைந்த ஆயர் குலத்தில் பிறந்தவளே, தங்கக்கொடி போன்றவளே என அவளை அழைக்கிறாள் ஆண்டாள். உன் சுற்று வட்டாரத்தில் உள்ள தோழிகள் அனைவரும் உன் வீட்டு முற்றத்தில் திரண்டு நிற்கிறோம். மேகவண்ணனான அந்த பரந்தாமனின் திருநாமங்களை உரக்க பாடிக்கொண்டிருக்கிறோம். உன் வீட்டு முற்றம் கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமானது. அதனால் அங்கே நின்று பாடுவதில் எங்களுக்கு ஆனந்தம். நாங்கள் இவ்வளவு சத்தமாக பாடியும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் அசையாமல் பேசாமல் செல்வ பெண்டாட்டியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாயே. இறையடியார்களான பாகவதர்களுக்கு இது அழகா? நீ இப்படி உறங்குவது ஏன் என்று ஆண்டாள் உரிமையோடு கேட்க, அந்த பெண் துயில் களைந்து மற்ற தோழிகளுடன் கைகோர்த்து கொள்கிறாள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.